ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிற சீஸோட பேர் 2521 எபிசோட் 2. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்கலாம் பார்த்துருந்துங்க. இதுக்கப்புறம் போகிற எபிசோட் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பிரசன்ட்ல ஹீரோட பொண்ணை காட்டுறாங்க. அவ பாட்டு கூட பேசிட்டு இருக்கா. அவங்க எல்லா நகையும் டொனேட் பண்ணிட்டாங்க, லெட்டர்ல படிச்சிருப்பால. அதனால தாத்தா கொடுத்த நகையை கூட டொனேட் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறா. அவங்க பாட்டி அதை மட்டும் நான் கொடுக்கலன்னு சொல்றாங்க. அப்படியே அந்த நகையெல்லாம் எடுத்து வந்து காட்டுறாங்க. இதோட அம்மாவுக்கு தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் அந்த நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க பொண்ணு அந்த போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புறா. அந்த மெசேஜ் பார்த்துட்டு இது ரொம்ப ஃபீல் பண்றா. இப்ப பாட்டியும் அந்த பொண்ணு வழியை வாக்கிங் போறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப பாஸ்ல என்ன நடந்துட்டு காமிக்கிறாங்க. திரும்பவும் நாங்க 1998க்கு வந்துட்டோம். ஹீரோ எப்பவும் போல எல்லா வீட்டுக்கும் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இருக்கான். அப்படியே ஹீரோட வீட்டை அவன் கிராஸ் பண்ணி போகும்போது அவரோட குரல் கேக்குது. அப்பதான் அவன் நான் புது ஸ்கூலுக்கு போறேன், ரொம்ப தேங்க்ஸ் சொல்றது அவன் கேட்கும். அவனும் ரொம்ப சந்தோஷமா போறான். அவளோட அம்மா அங்க வராங்க. அவளோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்குறதால அவளை ட்ராப் பண்ணதுக்கு வருவாங்க. அப்போதான் அவங்க வீட்டுல ஸ்டாச்சு உடஞ்சதே பாக்குறாங்க. இதை யாரு பண்ணதுன்னு அவங்க கோமா கேட்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறா. இங்க ஸ்கூல்ல அவங்க டிவில வேலை பாக்குறதால நிறைய பேர் அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. இதோ கடுப்பா இருக்கு. இப்ப அவ கிளாஸுக்கு போறா. அவங்க டீச்சர் அவளை எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பிரேக் டைம்ல அவ கூட ஒரு பையன் வந்து பேசுறான். அவன் பேரு சோய். வந்ததுமே நீ ஃபென்சிங் டீம்ல இருக்கல, ரீமோனோட ஃப்ரெண்ட் அடி கேக்குறான். அதுக்கு அவ நான் இப்பதான் வந்திருக்கேன்னு சொல்றா. அப்படின்னா இனிமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு ஐடியா இருக்கான்னு கேக்குறான். அவ எதுக்கு இதெல்லாம் கேட்கறேன்னு கேட்க எனக்கு அவளை பிடிக்கும்னு சொல்றான். அவளும் ஏன் பிடிக்கும், அவளோட டெக்னிக்ஸா ஸ்பீடான்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவ இந்த ஸ்கூல்ல அவளுக்கு ஒரு கெத்து இருக்கு, அது பிடிக்கும்னு சொல்றான். அப்ப அந்த கிளாஸோட பிரசிடென்ட் வரா. அவளை ஸ்கூல்ல சுத்தி காட்டுறேன்னு கூட்டிட்டு போறா. அவளை நம்ம ஜெனின்னு கூப்பிட்டுக்கலாம். அவளும் சோயும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கூல்ல அவ தான் டாப்பர். இப்ப ஹீதோ ஃபென்சிங் டீம் போய் மீட் பண்றா. அப்படியே எல்லாரும் கூட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. ரீமா அங்க லேட்டா தான் வரா. அவளை பார்த்தது ஹீதோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ரீமா லேட்டா வந்ததால கோச் அவகிட்ட நீதான் ஹீதோ கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா ரீமா ரூடா நான் எதுக்கு அவ கூட பண்ணணும், அவ பேர் கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. ஹீதோ தானே கண்டுக்காம உடனே பேரை சொல்றா. கோச்சும் நீ கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணு, அதுக்கப்புறம் மேட்ச் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. ரீமாவோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அதனால அவளுக்கு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஹீதோ காஸ்ட்லியான ட்ரெஸ் ஷூஸ் எல்லாம் போட்டுருக்க பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவ ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீதோ அங்க வரா. அவளை பார்த்ததும் எந்திரிச்சு போக ட்ரை பண்றா. ஆனா ஹீதோ கிட்ட நான் இன்டர்வியூல பார்த்தேன், உன் காலுக்கு ஆயிடுச்சாமே இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறா. அப்படியே என்னால இப்ப கூட நம்ப முடியல, நான் உனக்கு ரொம்ப பெரிய ஃபேன், உன்னோட எல்லா மேட்சஸும் பாத்திருக்கேன்னு சொல்றா. அப்படியே சந்தோஷமா உன்ன மாதிரி ஆகணும் தான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்ல. ரீமா கோமா உன்ன மாதிரி நிறைய பேரை நான் பாத்திருக்கேன். என் கூடவும் என் கோச் கூட பிராக்டிஸ் பண்ணதுக்காக நிறைய பேர் இங்க வருவாங்க. ஒரு 3 மாசம் கூட அவங்களை தாக்கு பிடிக்க முடியாது. ஆனாலும் கோச் இந்த மாதிரி ஆளுங்க டீம்ல சேர்த்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் டேலண்டால இல்ல, உங்ககிட்ட இருக்க பணத்தாலன்னு சொல்றா. இது ஒண்ணுமே புரியல. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறா. நான் இதை தப்பு பண்ணேன் கேக்குறா. அதுக்கு ரீமா ஆமா நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, உன்னால இதெல்லாம் முடியும் நினைச்சதான் தப்பு. இந்த சின்ன ஊர்ல உன் பேரை கூட நான் கேள்விப்பட்டதில்ல, இந்த மேட்சஸ்லயும் பார்த்ததில்ல. சோ நீ என்னோட லெவலுக்கு வரலான்னு கனவு கூட காணாதுன்னு சொல்லிட்டு போறா. இதோ அப்படியே ஷாக்ல நின்று இருக்கா. இங்க நம்ம ஹீரோ ஜின்ன காட்டுறாங்க. அவனுக்கு தேடி அவனோட தம்பி வந்திருக்கான். கடன் பிரச்சனையால அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் தம்பி ஒரு பக்கம் எல்லாரும் பிரிச்சு போயிருப்பாங்க. அவன் தம்பியோட முகத்துல அடிபட்டு இருக்கு. ஜின் என்ன ஆச்சுன்னு கேட்க நம்ம ஃபேமிலிக்கு இப்படி ஆனதால என்ன எல்லாரும் புள்ளி பண்றாங்கன்னு சொல்றான். அதை பார்த்தா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் தம்பி அவனோட சொந்தக்காரங்க விட தங்கி இருப்பான். அவங்களுக்கு ஹீரோ காசு அனுப்பிட்டு இருப்பான். எனக்கு ஃபுல் டைம் மேல கிடைச்சதும் நம்ம இங்கே தங்கிக்கலாம், அது வரைக்கும் அவங்க சொல்றதை கேட்டு நடத்துக்கோன்னு சொல்றான். இப்ப அவன் அனுப்பிட்டு ரீமாவோட ஃபேமிலி நடத்துற கடைக்கு வரான். ரீமாவோட அம்மா அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவனோட ஃபேமிலி முன்னாடி ரிச்சா இருந்ததுல, அந்த டைம்ல ரீமாக்கு அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அவனுக்கு ரீமாவை தெரியும். அவனை பார்த்து ரீமாவோட அம்மா ஓடி வந்து எப்படி இருக்க, அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவன் கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது வேற இடத்துக்கு போனதால டச் இருக்க முடியலன்னு சொல்றான். அதை கேட்டு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. சின்னு ரீமாக்கு இனி எங்களால ஸ்பான்சர் பண்ண முடியாது சாரின்னு சொல்றான். ஆனா அவ நேஷனல் டீம் செலக்ட் ஆனதால இப்ப கவர்மெண்டே அவளை பாத்துக்கும். அவங்க கூட பேசிட்டு ரீமா பாக்குறதுக்காக ஸ்கூலுக்கு வரான். அவனை பார்த்துதான் முறைச்சுக்கிட்டு போயிடுறா. அவன் என்னாச்சுன்னு கேட்க அவ நான் சின்ன விஷயம் இருந்தா கூட உங்ககிட்ட வந்து சொல்லிடுவேன், ஆனா நீ உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு எங்கிட்ட ஒண்ணு கூட சொல்லலன்னு கோபுறா. அவன் பேச்ச பார்த்தா பாக்குறான். ஆனா அவன் கோபுறா. ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப பயமா கூட இருந்துச்சு, இப்பவும் தான் சொல்றான். அவன் அடிச்சிட்டு இதை முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம் அழ ஆரம்பிச்சிடறா. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க ஹீதோ அங்க வரா. அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடுறா. அவ அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருக்க. ஜின் அங்க வரான். அவகிட்ட எதுக்கு இக்னோர் பண்ணிட்டு வரேன்னு கேக்குறான். அவளும் நீ ரீமாவோட ஃப்ரெண்ட் எனக்கு தெரியாது, அதனால ரொம்ப டிஸ்டன்டா ஃபீல் ஆகுதுன்னு சொல்றா. அவனும் அதனாலதான் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல உட்காந்துருக்கியான்னு கேக்குறான். அது கேட்டவ சிரிக்கிறா. அப்படி நான் ஸ்கூல் மாறிட்டேன்னு சொல்றா. அவனும் எனக்கு தெரியும் காலையில நீ சொன்னது கேட்டதுன்னு சொல்றான். கையை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன் சொல்றான். அவ தட்டி விட்டுறா. இப்ப 2 பேரும் பஸ்ல போறாங்க. அதுல ஒரு சீட் தான் இருக்கு. அவ உடனே வயசுல நீங்க பெரியவங்க உட்காருங்கன்னு சொல்றா. அப்படியே ரீமாவுக்காக அழுதுட்டு இருந்தா. நான் அழுது பார்த்ததே இல்லைன்னு சொல்றா. அதுக்கு அவளுக்கு அழுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, அதுக்காக டிவியே இல்லாம அழுறதுன்னு கேக்குறான். அப்படியே அவ ஒண்ணும் அதெல்லாம் கிடையாது, நீ தான் ரோட்ல கூட அழுவியன்னு சொல்றான். அவளுக்கு அன்னைக்கு ரோட்ல அழுதுட்டு போன பிளாஷ்பேக் எல்லாம் வருது. ஒரே அசிங்கமா போயிருது. அவ யோசிச்சுட்டு இருக்க பஸ்ல தட்டின்னு பிரேக் போட்டுறாங்க. அவ விழப்போக அவன் தான் பேக்க பிடிச்சு காப்பாத்துறான். அப்படியே நீ உட்காந்து கொண்டு சில இடத்தையும் கொடுக்குறான். இப்ப வீட்டுக்கு வர அவனோட வீட்டு ஓனரோட பொண்ணு அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு
இருக்கா. அவ வேற யாரும் இல்ல, நம்ம கிளாஸ் டாப்பர் ஜெனி தான். அவ என்னாச்சுன்னு கேட்க, அவ அதுக்கு நான் தினமும் 6:30 காலையில குளிப்பேன், நீங்களும் அந்த டைம்லயே குளிக்கிறதால எனக்கு ஹாட் வாட்டர் வர மாட்டேங்குது, அதனால ருட்டீனே மாறிடுச்சுன்னு சொல்றா. அவனும் சாரி இனிமே கொஞ்சம் லைட்டா குளிக்கிறேன்னு சொல்றான். இப்ப அடுத்தடுத்த நாள காட்டுறாங்க. இதோ எப்ப ட்ரைனிங் பண்ண போனாலும் ரீமா அவளை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா. இதோக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவ இன்டர்நெட்ல ஒரு பசங்க கூட பேசிட்டு இருப்பாள்ல, அதுல ரீமா நினைச்ச மாதிரிலாம் இல்ல, ரொம்ப ரூடா இருக்கான்னு எழுதுறா. இப்ப அடுத்த நாள் ஹீதோ ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பா. அவளுக்கு அவசரமா பாத்ரூம் யூஸ் பண்ண வேண்டி வந்துடும். அதனால பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்க பாத்ரூமுக்கு போக அந்த டோர்ல ஒரு மேத்ஸ் கொஸ்டின் எழுதி இதோட ஆன்சரை கண்டுபிடிச்சாதான் டோர் அன்லாக் ஆகும்னு எழுதிருக்கு. அதை பார்த்தவளுக்கு கடுப்பாயிருது. என் அவசரம் புரியா அப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றா. அவ கணக்குல வர ரொம்ப வீக்கு. அப்ப பின்னாடி ஹீரோட குரல் கேக்குது. அவ அந்த மேத்ஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றான். அவ ரொம்ப சந்தோஷமாயிரா. இப்ப அவங்க 2 பேரும் வெளியே வர, நீ எங்க போற, கோட் சூட்லாம் போட்டு எங்க கிளம்பிட்டேன்னு கேக்குறா. அதுக்கு அவன் எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதுக்கு தான் போறேன்னு சொல்றான். ஹீரோல பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதால அவளுக்கும் ரீமாக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஈக்குவல் தான் விளையாடுறாங்க. அப்பதான் ரீமாக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவ சின்ன வயசா இருக்கும் போதே ஹீதோட ஒரு மேட்ச் விளையாடிருப்பா. அதுல ஹீதோ வின் பண்ணிருப்பா. அப்போல இருந்து அவளுக்கு ஹீதோ அவ்வளோ பிடிக்காது. அந்த மேட்சை பத்தினா ஹீதோக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறது ரீமாக்கு ரொம்ப முக்கியம். ஆனா மேட்ச் கடைசியில ஹீதோ வின் பண்ணிடுறா. அவளுக்கு ஒரு மாதிரி போயிடுது. இப்ப கோச் 2 பேரையும் கூப்பிட்டு ஹீதோ கிட்ட நீ எப்படி வின் பண்ணன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீதோ நான் அவளோட பெரிய ஃபேன், அவளோட எல்லா மேட்சஸும் பாத்திருக்கேன், அவளோட டெக்னிக்ஸ் எல்லாமே தெரியும்னு சொல்றா. கோச்சும் இதனாலதான் நீ வின் பண்ணிருக்க, ரீமாக்கு உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அவ உன்னை ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டா, அதனாலதான் நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாங்க. ரீமாக்கு ஒரு அவமானமா இருக்கு. இங்க நம்மளோட ஹீரோ ஜெயினா காட்டுறாங்க. ஒரு ஹோட்டல்ல கிளீனர் வேலைக்கு தான் வந்திருப்பான். அந்த மேனேஜரை இன்டர்வியூ பண்ணிட்டு நீ இந்த வேலைகளை சரி வர மாட்டேன், உன் படிப்புக்கு ஏற்ற வேலையா பாருன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அவனுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. அவன் ரொம்ப கவலையா வீட்டுக்கு வர ஜெனி அவன் கிட்ட உன்னை தேடி 2-3 பேர் வந்தாங்க, நீ எங்க இருக்கேன்னு விசாரிச்சாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன், நான் வெளில தனியா இருக்கும்போது இப்படி தெரியாத ஆளுங்க வரதான் எனக்கு பிடிக்கல, இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கோன்னு சொல்றா. அவனும் சரின்னு சொல்றான். இப்ப ஜெனி காலையில கிளாஸுக்கு வர சோய் ஒரு கேமரா வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இதை வச்சுட்டு என்ன பண்ணு கேட்க வெளியவா காட்டுறேன்னு சொல்றான். இப்ப ஸ்கேட் போர்ட்ல கேமரா வச்சுட்டு அப்படியே ஹால்வே ஃபுல்லா ஃபிலிம் பண்ணிட்டு வரான். அவன் அப்படியே போயிட்டு இருக்க ரீமா வந்துடுறா. அவனை பார்த்து பயந்துடுறா. ரீமா பிடிக்கும்ல, அதனால என்ன யாருன்னு தெரியுதான்னு கேக்குறான். அவங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் தான் படிப்பாங்க, ஆனா அவளுக்கு அடையாளமே தெரியல. ஏன்னா அவன் நேஷனல் பிளேயர் இருந்தால கிளாஸுக்கு வரதே கிடையாது. அதனால அவனே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு பார்த்து போன்னு சொல்றான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஸ்கூல்ல நியூஸ்ல வாசிக்கிறதுக்கு ஒரு கிளப் இருக்கும், அதுக்கும் ஜெனி தான் ஹெட். ஒரு வேலையா ஹீரோ வரா. ரொம்ப நிறைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, அதை எடுத்து பாக்குறா. அதுல ஒரு கேசட்ல நம்ம ஹீரோட பேர் எழுதிருக்கு. அதை பார்த்துட்டு அவ ஷாக் ஆயிரா. ஹீரோ அந்த ஸ்கூல்ல தான் படிச்சான்னு அவளுக்கு தெரியாது. அதே மாதிரி ஜெனிக்கு ஹீரோட பேர் தெரியாது. ஜெனிக்கு ஜென்னு ஒரு பையன் இங்க படிச்சான்னு தெரியும், ஆனா அதுதான் நம்ம ஹீரோன்னு தெரியாது. ஜெனி அவகிட்ட நான் இந்த ஜென்ன பேரை கேள்விப்பட்டிருக்கேன், அந்த டைம்ல ஸ்கூல்ல எல்லாருக்கும் அவரு பிடிக்குமா தெரியுமா, ரொம்ப ரிச் ஃபேமிலி வரேன்னு சொல்றா. இந்த கேசட் போட்டு அவங்க கேக்குறாங்க. ஜெனி அப்போ ரெகனைஸ் பண்ணல, ஆனா ஹீதோ இது அவனோட வாய்ஸ் தான் சொல்றா. இப்ப பிளாஷ்பேக்ல அவன் பேசுனதெல்லாம் காட்டுறாங்க. அது 4 வருஷத்துக்கு முன்னாடி 1994 நடந்திருக்கும். இப்ப வரைக்கும் அவனை பத்தி எல்லாருக்கும் தெரியும், ஆனா முகம் தான் தெரியல. அது மட்டும் இல்ல, அவன் அந்த ஸ்கூலோட பேண்ட்ல கூட இருந்திருப்பான். ஸ்கூல் முடிஞ்சதும் அவனோட அப்பா அவனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருப்பாரு. அப்படி சந்தோஷமா இருந்த வாழ்க்கை தான் ஒரே நாள் தலை கீழ மாறி இருக்கும். கடன் பிரச்சனையால அவனோட வீடு கார் எல்லாத்தையும் விற்க வேண்டி வந்திருக்கும். அவனோட அப்பா அவர் குடும்பத்தை எல்லார்கிட்டையும் நம்ம கடன் அடிக்கிற வரைக்கும் தனித்தனியா இருக்கலாம், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. சின்ன காலேஜுக்கு பண்ணிட்டு அவனோட ஆர்மி சர்வீஸ் பண்ணதுக்கு போறான். சவுத் கொரியால கட்டாயமா 2 வருஷம் ஆர்மி சர்வீஸ் பண்ணணும்ல, அதுக்கு தான் போயிருப்பான். அவனோட ஆபீசர் கிட்ட குடும்பத்துக்கு இது பினான்சியல் ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன், முதல்ல குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரியை பாருன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அங்க இருந்து இப்ப வெளியே வந்து இப்ப சின்ன சின்ன வேலையா பார்த்துட்டு இருக்கான். அவன் நிறைய வேலைக்கு அப்ளிகேஷன் போடுவான், ஆனா எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு நைட் ஹீதோ ஜின்ன பாக்குறதுக்காக அவன் வேலை பார்க்குற புக் ஸ்டோருக்கு வரா. அந்த கடையோட ஓனர் அவர் பேப்பர் பிரிண்ட் பண்ணா, அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டான், இதை கொண்டு போய் கொடுத்துறியான்னு சொல்லி அவனோட அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அவ்வளோ ஒரு தேடி போறா. அவ வீட்டு முன்னாடியே சண்டை போற சத்தம் கேக்குது. அவனோட அப்பா கடன் கொடுத்தவங்க வந்திருப்பாங்க. அந்த கடனை அவன் அப்பா திருப்பி கொடுக்காதால அவங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கும். அதனால வந்தவங்க அவனை போட்டு திட்டுறாங்க. அவனுக்கு என்ன பண்ணதுனே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருது, ரொம்ப சாரி, நான் எப்படியாவது கடன் திருப்பி கொடுத்துறேன்னு அழுறான். அவங்கள அப்படியே திட்டிக்கிட்டே வெளியே போயிடறாங்க. அப்பதான் அவன் ஹீரோவை பாக்குறான். இப்ப அங்க 2 பேரும் ஒரு கடையில உட்காந்து கலர் ஐஸ் வாங்கி குடிக்கிறாங்க. அவன் பேசாம இருக்க ஓனர் கொடுத்து விட்ட பேப்பர் எடுத்து அவ படிக்கிறா. அதுல என்னோட கனவு அப்படின்னு மட்டும் தான் எழுதியிருக்கு. அதனால உன்னோட ட்ரீம்ஸ் என்னன்னு அவ கேக்குறா. அவன் எனக்கு ட்ரீம்ஸ் எல்லாம் இல்ல, உனக்கு என்னன்னு கேட்க அவ எனக்கு பெரிய ட்ரீம் இருக்கு, ரீமாவோட ரைவல் ஆகணும், அவ கூட போட்டி போடுறேன்னு சொல்றா. அவனும் பேசாம இருந்துட்டு எனக்கும் முன்னாடி பெரிய ட்ரீம் இருந்துச்சு, நாசாவில் ஒர்க் பண்ணணும்னு சொல்றான். அவளும் ஓ அப்படியான்னு கேட்க என்ன ஓ அப்படியா, உனக்கு முதல்ல நாசானா என்னன்னு தெரியுமான்னு கேக்குறான். அவ ஏன் எனக்கு தெரியாது, ஸ்பேஸுக்கெல்லாம் போவாங்களே அந்த கம்பெனி தானே, அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு உன்னை பத்தி நான் ஸ்கூல்ல விசாரிச்சேன், நீ ரொம்ப பாப்புலரா இருந்திருக்கேன்னு சொல்றா. அவன் என்ன பத்தி யாரு சொன்னதுன்னு கேட்க நான் உன்னோட ஆடியோ எல்லாம் கேட்டேன், உன்னோட கேஸ் எல்லாம் இப்பவும் இருக்கு, அதெல்லாம் நீ பேசுனது வேற மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு அந்த கடன்காரன் கூட பேசுன மாதிரி இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே நான் கொஞ்சம் அதிகமா பேசுறேன்னு கேட்க இல்ல நீ ரொம்ப தைரியமா பேசுற, நானும் 18 வயசு இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருந்தேன்,
இப்ப அதுக்கு திரும்பி போகணும் போல இருக்குன்னு சொல்றான். உடனே ஒரு ஐடியா வந்துருது. என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அவன் முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல கூட்டிட்டு வரா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவனை வாட்டர் பைப்ஸ் கிட்டே கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே திறந்து விட்டுறா. அப்படியே தண்ணி சீரிக்கிட்டு அடிக்குது. அவ எனக்கு அப்பெல்லாம் சேடா இருக்குதோ அப்பெல்லாம் இப்படி வந்து பண்ணுவேன். இதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்றா. அவனும் அதை பார்த்துட்டு நான் இருக்கிற கவலைக்கு ஒண்ணும் எல்லாம் பார்த்தாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே திறந்து விட்டுறான். அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆயிரா. அப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி விளையாடுறாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே ரெண்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்க வாட்ச்மேன் சத்தம் கேக்குது. உடனே ரெண்டு பேரும் அங்கிருந்து ஓடிடுறாங்க. அப்படியே ரொம்ப தூரம் ஓடி வந்ததும் ஹீரோ உங்ககிட்ட உன் லைஃப் ரொம்ப சேடா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்ல ஹாப்பியா இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்றா. அவனும் அதை கேட்டு சிரிக்கிறான். இதோட இந்த எபிசோட முடியுது. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.